பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. ரோமோட கொலிசியம் மாடல் ரொம்பவே அழகா இருக்குல்ல. ஆனா அதுல ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு. கொலோசியம்ல சூப்பரான ஃபைட்ஸ்லாம் நடக்கும். ஃபைட்ஸ் இல்லாம இத நம்ம மாடல் டீச்சர்ட்ட கொடுக்க முடியாது. அந்த ஃபைட்ஸ் கிளாடியேட்டர்ஸ், அதாவது நிறைய ரோமன் வீரர்களுக்கு நடுவுல நடக்கும். ஆமா ஆமா ஆமா. பிளானட் சர்வ்ல இருந்து ஏர்த்திஜிவி சிவாவுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேரு மந்திரி ஜக்கி. உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க பிரின்ஸ் சோன துஸ்டர் கிங் கெடர் கைது செஞ்சிட்டாரு. எங்களுக்கு உங்க உதவி வேணும் சிவா. வணக்கம் மந்திரி சுக்கி. ஆனா இந்த கேடர் யாரு? அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? கிங் கேடர் வலுக்கட்டாயமா மத்த பிளானட்ஸுங்கள அவரோட கிளாடியேட்டர் ஃபைட்ல இன்வால்வ் பண்ணுவாரு. ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த துஷ்டன் கேடர் தோத்து போன பிளானட்டை கைப்பற்றி அதை அழிச்சிருவாரு. நாங்க பிளானட் சார் மக்கள் அமைதியை விரும்புறோம். பிரின்ஸ் சார் ஒரு ஃபைட்ல தோத்துட்டாரு. அப்புறம் கேடர் அவரை கைது பண்ணிட்டாரு. இப்ப எங்க கிட்ட எங்க பிளானட்டை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு தான் எங்களுக்கு இருக்கு. பிளானட் சார் என்ன விரும்புறாருன்னா, அடுத்த ஃபைட்ல ஒரு புத்திசாலியான தைரியசாலியான கிளாடியேட்டர் எங்களுக்காக ஃபைட் பண்ண நினைக்கிறாரு. அப்புறம் அது நீதான் சிவா. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வோம் மந்திரி அவர்களே. நான் உங்களை என் கூட கூட்டிட்டு போறேன். இது பயங்கர ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருந்தது. எனக்கு தலையே சுத்திடுச்சு. மன்னிச்சிருங்க எர்த் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டிய ஆயிடுச்சு. ஃபைட் ஆரம்பிக்க போகுது. இது பிரின்ஸ் டோனோட சோ டோல். ஃபைட்ல இது உங்களுக்கு தேவைப்படும். சிவா, இந்த கிரவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. உன்னால மேனேஜ் பண்ண முடியும்ல? ரேவா, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிப்போம். அப்புறம் பாரு, இப்போ நம்ம கிட்ட ஒரு அருமையான வெப்பன் கூட இருக்குல்ல. பார்த்து ஜாக்கிரதையா இரு சிவா. இது யாரு? பிளானட் ஜோர் இந்த கிளாடியேட்டர் கூட ஃபைட் பண்றதுக்கு ஒரு சாதாரணமான பையனை அனுப்பியிருக்கான். நான் கெடார். வெற்றி எனக்கு தான். நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை சின்ன பையா. பையனு மட்டும் சொல்லாதீங்க சிவா. என்னோட பேரு சிவா. சிவா சிவா சிவா, அவனுக்கு நம்மளோட உதவி தேவை. வேணா கெடார்,
இது நியாயம் இல்ல. அவன் சாதாரண ஒரு சின்ன பையன். ஆமா, இந்த பையனுக்கு இப்ப பாடத்தை கற்பிச்சே ஆகணும். நான் கெடார், எனக்கு வெற்றி எனக்கு தான். மறுபடியும் கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் என்ன புது பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. என்ன இது? இது ஒரு கிளாடியேட்டர் தான் நினைச்சேன், இன்னொன்னு வருது. ஒருவேளை நீங்க 2 பேரும் சண்டை போட ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். நான் வேடிக்கை பார்க்க ரெடியா தான் இருக்கேன். சிவா பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு, திரும்பி பாரு. கிங் ஹெரால்ட், உங்களோட கிளாடியேட்டர்ஸ் தோத்து போயிட்டாங்க. இப்போ நீங்க பிரின்ஸை விடுதலை பண்ணியே ஆகணும். என்ன ஆர்டர் பண்றவன் இதுவரைக்கும் யாரு இன்னும் பிறக்கவே இல்லை. என்னுடைய கிளாடியேட்டர்ஸ் என்னைக்குமே ஜெயிப்பாங்க. அப்புறம் இன்னைக்கும் வெற்றி அவங்களோடது தான். அவங்க என்னைக்கும் இங்கேயே சண்டை போடுறதா இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா சின்ன பையா? என்ன சின்ன பையனை கூப்பிடுறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் சீட்டர்ஸ கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. சிவா, என்னோட பேரு சிவா. அதோட இந்த பேரை இனி உங்களால என்னைக்கும் மறக்கவே முடியாது. அட்டாக்! சிவா, எங்களோட கிரகத்தை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிவா. நன்றிக்கு அவசியமே இல்ல பிரின்ஸ் ஜான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எப்பவும் நல்லவங்களுக்கு உதவி பண்ண தயக்கமே காட்ட மாட்டோம்.
கியூட்னஸ்க்காக தான் நான் கொடுக்கறேன். இல்லனா யூடி அவனோட சாப்பாடை யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டான். புரிஞ்சுதா? யூடி ஷட்டில் கார்க்க கொடு. ஓஹோ, என்ன நீங்க நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களே. இப்ப இந்த ஷட்டில் காக் எங்க இருக்கு? இது ஏதோ புது சாக்லேட் மாதிரி இருக்கே. கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். யூடி ஓ நோ. யூடி யூடி உனக்கு என்னாச்சு? ஏதாவது பேசு யூடி. அம்மா இது என்னது? ஒருவேளை இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யூடி மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? இந்த சாக்லேட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவனை சீக்கிரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம். இந்த விசித்திரமான கிரியேச்சர் என்னது? சிவா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க யாரு? நான் எலன். அப்புறம் அந்த கிரியேச்சர் எங்க போச்சு? அந்த கிரியேச்சரும் நான் தான். நான் ஹோகாராவோட பிரின்சஸ். பிரின்சஸா? ஆனா ஹோகாரா எங்க இருக்கு? ஹோகாரா ஒரு பிளானட், எர்த்துக்கு ரொம்ப தூரம். அவன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதும் தூங்கிட்டான். இது என்ன சாக்லேட்? இவன் எப்ப முழிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சாக்லேட், அந்த டைசன். என்ன சொல்றீங்க? டைசனா? யூடி இப்போ எந்திரிக்க மாட்டானா? இதுக்கு இப்போ என்னதான் சொல்யூஷன்? சீக்கிரம் சொல்லுங்க. இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு ஒரு ஆன்டிடோட் இருக்கு. அந்த ஆன்டிடோட நம்ம தேடியே ஆகணும். நமக்கு அந்த ஆன்டிடோட் எங்க கிடைக்கும்? அங்கதான் பிளானட் ஹோகாரால. பேட்டோஸ் அந்த சாக்லேட்டை எனக்காக பண்ணாங்க. ஆனா அதை சாப்பிட்டது யூடி. ஆனா அந்த பெட்டசான் யாரா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஏன் பாய்சன் கொடுக்கணும்னு நினைச்சாங்க? பெட்டோசா என்னோட ஆன்ட்டி. பெட்டாசா என்னோட கிரவுனை அடைஞ்சு என்னோட ராஜ்யத்துக்கு அவங்க ராணியாக விரும்பினாங்க. ஓ, அப்போ இதான் விஷயமா? ஆமா. சிவாவை உங்களோட கூட்டிட்டு போங்க. இவன் ஆன்டிடோட்டையும் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் உங்க ஆன்ட்டியும் ஒரு வழி பண்ணிடுவான். கோ ஃபாஸ்ட். சிவா, டேக் கேர். சீக்கிரம் வந்துரு. ஓஹோ, பை. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஆல் தி பெஸ்ட். வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. வெல்கம் டு ஹோகாரா. ஆமா, உங்க ஆன்ட்டி அந்த ஆன்டிடோட்டை எங்க வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பெட்டாசா ஆன்ட்டியோட சோல்ஜர்ஸ். எஸ், அவங்கள பத்தி நீ எது தெரிஞ்சுக்கணும்னாலும் அவங்க கழுத்துல இருக்க நெக்லஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. நீ அதை அடைஞ்சா உனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். ஆனா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஃபாலோ பண்ணுங்க. சிவா, ரெட் கிளவுட் ரொம்ப டேஞ்சர். இட்ஸ் வெரி பாய்சனஸ். ஓ எஸ், ஹோகாரா, நாம தப்பிச்சிட்டோம். ஓ நோ, எழுதுருங்க. இவங்க மயங்கிட்டாங்க. எழுந்துருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாத. நான் உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். நான் தான் பெட்டோசா. என்ன நம்பவே கூடாது. ஹலோ சின்ன பையா. உன்னை பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை.
உன்னோட முட்டாள் ஃப்ரெண்டுனால ஹெலாவோட தண்டனை உன் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சது. இனி அவன் என்னைக்கு முழிக்க மாட்டான். ஆனா நீ ஹெலாவோட பேச்ச கேட்டு இவ்ளோ தூரம் இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க. இப்போ நீயும் தனியாள் ஆயிட்ட. நீ எந்த அளவுக்கு பிரேவோ அந்த அளவுக்கு ஃபோலிஷாவும் இருக்க. இனிமே உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. என்னோட ரிமோட் இல்லனா என்ன, இது இருக்கு. அந்த ஆன்டிடோட்கான மேப் அவங்க நெக்லஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. அந்த ஆன்டிடோட் அடையறதுக்கு நான் வேற ஏதாவது வழியை தான் யோசிச்சாகணும். இனி நான் உன்னை விட மாட்டேன் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க ஆன்டி. சிவா, என்னோட பேரு சிவா. ஆன்டிடோட் பெட்டாசாவோட நெக்லஸ்ல இருக்கு. ஓ நோ. ஹகாசா, அவனை பிடி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட பொருட்களை உன்னால திருடவே முடியாது. ஆன்டிடோட் என்கிட்ட இருக்கு. இந்தா. இங்க பாரு என்னோட பவரோட எக்ஸாம்பிள். ஆக்டிவேட் மேக்னெட்டிக் கிளாஸஸ். இந்தங்க உங்க சக்தியை உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறேன். எனக்கு காப்பாத்து. நான் பிளாஸ்ட் ஆயிடுவேன். இப்ப நான் அப்புறம் யூடியை எப்படி காப்பாத்துவேன்? ஆன்டிடோட்டும் போயிடுச்சு. சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னால அந்த ஆன்டிடோட்டை கொண்டு வரவே முடியல. ஆனா நீங்க முடிச்சிட்டீங்க. ஆனா ஆன்டிடோட் தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சிவா, டோன்ட் மூவ். ஆன்டிடோட் உன் முடியல இருக்கு. ஆன்டிடோட்டா? 1 drop. உன் ஃப்ரெண்ட் சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்கு 1 drop போதும். தேங்க்யூ சிவா. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களால தான் இந்த ஆன்டிடோட் எனக்கு கிடைச்சது. தேங்க்ஸ் நான் தான் சொல்லி ஆகணும். பெட்டாசா ஆன்டியை டெஸ்ட்ராய் பண்ணதுனால என்னோட ராஜ்யம் எனக்கே கிடைச்சிருக்கு. இது என்னோட கடமை தான். இப்ப நான் போய் யூடியை சரி பண்ணணும். அதுவும் உடனே. இது ஒன்னு இங்க கூட்டிட்டு வரும். யூ மீன் விட்டுட்டு வந்துரும், ரைட்? ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர். யூடி கண்ணை முழிச்சிட்டா. பசியால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நீங்க எதுக்காக என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பசியாலலாம் இல்ல, கண்டதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் மயக்கம் வந்துருச்சு. புரியுதா? அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பர்கர் வெளியே வந்துரும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.